Hello learners, welcome to RC Education. ஸோ இந்த வீடியோவில் வந்து இம்பிடன்ஸ் ஃப்ளீஸ்மோகிராஃபி பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து இண்டக்டிவ் ஃப்ளீஸ்மோகிராஃபி பற்றி பார்த்தோம். அப்படின்னா என்னதுன்னா ஒரு காயில் சுற்றி வச்சு அதுலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்மளோட பாடி மூமெண்ட்டும் சேஞ்ச் ஆகும்போது சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி அவுட்புட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா பேர்லேயே இம்பிடன்ஸ் இருக்குது. ஸோ இம்பிடன்ஸை நம்ம ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ப்ரீத்திங்கை வச்சு நம்ம என்னென்ன டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லங் கெப்பாசிட்டி எவ்வளோ, லங் வாட்டர் கெப்பாசிட்டி எவ்வளோ, இல்லை ஹார்ட் பீட் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ப்ரீத்திங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃப்ளீஸ்மோகிராஃபி. ஸோ இம்பிடன்ஸ் ஃப்ளீஸ்மோகிராஃபினா ரெசிஸ்டன்ஸை வேல்யூவை வச்சு எப்படி நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல வருது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கொஞ்சம் இது லென்த்தாக தான் இருக்கும், ஆனாலுமே இதை நீங்கள் ஒருக்கா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்களே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இம்பிடன்ஸ் ஃப்ளீஸ்மோகிராஃபி வந்து நான் இன்வேசிவ் டெக்னிக். ஸோ நான் இன்வேசிவ்னா பாடிக்குள்ளே எந்த விதமான நீடலும் டூலும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் பாடிக்கு வெளியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து செஸ்ட்டு, காஃப், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரீஜன் ஆஃப் பாடியில் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா பிளட் வால்யூம் சேஞ்சை மெஷர் பண்ணும். ஸோ பிளட் லெவல் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு மெஷர் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் கார்டியாக்கு ரிலேட்டடாக விச் மீன்ஸ் ஹார்ட் ரிலேட்டடாக வீனஸ் அதுக்கப்புறம் ஆர்டியாலஜியை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கார்டியாக் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா நம்ம கார்டியாக்னா ஜென்ரல் நமக்கே தெரியும் ஹார்ட்டில் வந்து ஒரு செகண்டுக்கு இதய துடிப்பு இருக்குமா, அந்த இதய துடிப்பு ஏற்படும் போது சில அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கரண்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க, விச் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரோடை வந்து வச்சுருப்பாங்க. அந்த எலக்ட்ரோடுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஹார்ட் பீட் ஏற்ற மாதிரி அந்த எலக்ட்ரோடில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்பிடன்ஸ் சேஞ்சஸ் வித்தின் த செஸ்ட்டு. ஸோ செஸ்ட் ரீஜியனில் வந்து இம்பிடன்ஸ் சேஞ்ச் ஆகிறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன வரும்னா லங் வாட்டர் கண்டென்ட் அதுக்கப்புறம் கார்டியாக் அவுட்புட்டை வந்து டிட்டர்மின் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு டிட்டர்மின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பயாஸ் அப்படின்னு இன்னொரு பேரில் சொல்லுவாங்க, பயாலாஜிக்கல் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயாலாஜிக்கல்னாலே மேக்ஸிமம் அதில் எலக்ட்ரோட தான் யூஸ் பண்ணியிருப்போம். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எந்த வீடியோனா ரெஸ்பிரேஷன் சென்சாரில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இன்வேசிவாக நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நான் இன்வேசிவ் கார்டியாக் அவுட்புட் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். இதில் வந்து மொத்தம் 4 எலக்ட்ரோடு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்டிஎல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காஃப் ஆர்ம், ஃபோர் ஆர்மில் வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா இப்போது ஆர்ம் உங்களுக்கே தெரியும், கையில் அதுக்கு காஃபு, ஃபோர் ஆர்ம் அந்த மாதிரி நம்ம கையை சுற்றி ஏதோ ஒரு இடத்துல இதை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இதில் வந்து ஒரு கிராஃப் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இங்கே என்னென்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிஏடி அண்ட் பிடிடி. ஸோ பிஏடினா பிளட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கால்குலேட் பண்ணுறது பிஏடி. பிடிடினா திரும்பவும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். பிஏடினா இப்போ ஹார்ட்லேருந்து ஒரு லெக்குக்கு வரைக்கும் பிளட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிஏடின்னு வச்சுக்கலாம். பிடிடினா திரும்பவும் லெக்குக்கு மட்டும் போகுமா, வேறு இடத்துக்கும் போகும்ல. ஸோ அது போய் முடிச்சதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போகும்ல, அந்த வேறு இடத்துக்கு போகிறதுக்காக அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்து பிடிடின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேணாம், ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இது பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீனஸ். ஸோ லெக் வெயின்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் டன் பை இன்ஃப்ளேட்டிங் ஏ கஃப் அரவுண்ட் ஏ திக் டு சஃபிஷியன்ட் ப்ரெஷர் கஃப் ஆஃப். இது ஒன்றும் டெக்னிக்கலான இப்போ வேர்டு மட்டும்தான் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது. இது நான் ஜென்ரலாக எப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கஃப்னு ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம லெக்கில் கட்டிடுவாங்க. எப்படின்னா ரொம்ப டைட்டாக கட்டிடுவாங்க. ஸோ திரும்பவும் அது கஃபை ரிலீஸ் பண்ணும்போது
அது என்ன ஆகும், கஃப்பை டைட்டாக கட்டும்போது பிளட்டெல்லாம் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும். ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணும்போது பிளட்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக மேலே போகும். ஸோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது பேர் தான் வீனஸ் வீனஸ் இம்பிடன்ஸ் ஃப்ளீஸ்மோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருக்கா நம்ம இப்போது டெஃபனிஷனோட பார்க்கலாம். ஃபார் லெக் வெயின்ஸ் த மெஷர் பிளட் வால்யூம் இன் த லோயர் லெக் டியூ டு டெம்பரரி வீனஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். This is done by inflating a cuff around thick to sufficient pressure to cuff off venous flow but not arterial flow, causing venous blood pressure to rise. ஸோ அதனால் என்ன ஆகும்னா blood pressure அதிகமாகும். When the cuff is released, there is rapid venous return and a prompt return to the resting blood volume. ஸோ நான் சொன்ன மாதிரி கஃப் அந்த ரிலீஸ் பண்ணும்போது ரேப்பிடாக திரும்பவும் blood flow போக ஆரம்பிக்கும். So the cuff inflammation and deflammation will alter the electrical resistance of respective region that will given as characteristic graph. ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா டைட் பண்ணுறதும் லூஸ் பண்ணும்போதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளட்டு மூவ் ஆகும். ஸோ அதை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி கிராஃபை வந்து பிளாட் பண்ணுவாங்க. ஸோ டிலேடு எம்டிங் ஆஃப் வீனஸ் இன் எனி வீனஸ் பேத்தாலஜி வில் சேஞ்ச் த நார்மல் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப டிலே, பிளட்டு வந்து ஃபாஸ்ட்டாக போகாமல் ரொம்ப டிலே ஆச்சுன்னா அப்போ ஏதாச்சும் ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். திரும்பவும் அதை வந்து தியரியாக பார்த்துடலாம். திஸ் டெக்னிக் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஜெக்டிங் ஏ ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஆம்ப்ளிடியூட் கரண்ட் த்ரோ ஏ parallel electrode placed on the thorax and measuring the transthoracic electrical changes. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஆனால் லோ ஆம்ப்ளிடியூட் கரண்ட்டை வந்து ஒரு எலக்ட்ரோடில் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு எலக்ட்ரோடில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வந்த ரீடிங்ஸை வந்து இன்னொரு எலக்ட்ரோட பாஸ் பண்ணி ரீடிங்ஸ் எடுப்பாங்க. தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃப்ளோ ஆஃப் ஏர் த்ரூ த லங்ஸ் அண்ட் இம்பிடன்ஸ் சேஞ்சஸ் ஆஃப் ஏர் இன் thorax. ஸோ அப்படின்னு நான் சொன்ன மாதிரி நம்ம பிளட் ஃப்ளோக்கும் ஏர் ஃப்ளோக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸும் சேஞ்ச் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் கிட்டத்தட்ட ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ ஏர் சேஞ்ச் ஆச்சுனாலும் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும், பிளட் சேஞ்ச் ஆச்சுனாலும் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். So the measurement of electrode can be made of fabric and integrated garment or even embedded into undershirts. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து ஒரு ஃபேப்ரிக் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அது கூடயும் இது பண்ணலாம், இல்லை தனியாக கூட இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸோ ஃப்ளீஸ்மோகிராஃபி பேஸ்ட் ஆன் பீசோ எலக்ட்ரிக் சென்சார். இது என்ன பண்ணுவாங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் கேபிள் இல்லைன்னா பீசோ எலக்ட்ரிக் ஸ்ட்ரிப்பை கொண்டு வந்து அந்த தோராக்ஸ் ரீஜன் வச்சுருப்பாங்க. ஸோ என்ன ஆகுனா இப்போ தோராக்ஸ் வந்து ஷேப்பை சேஞ்ச் பண்ணும்போது ப்ரீத்திங் நடக்கும்போது தோராக்ஸ் வந்து அது ஷேப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுறதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால்குலேட் பண்ணி வர அவுட்புட்டை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து நம்ம அதை தியரியாக பார்க்கலாம். திஸ் மெஷர் இஸ் பேஸ்ட் ஆன் பீசோ எலக்ட்ரிக் கேபிள் ஆர் ஸ்ட்ரிப் which can simply fasten around the thorax, thus the monitoring the thorax circumference variation during the respiration activity. ஸோ நான் அப்படியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரிப்பை வந்து ஆட் பண்ணி அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. The possible implementation can be coaxial cable whose dielectric is piezoelectric polymer. ஸோ இது வந்து கண்டக்டிங் மீடியமாக வந்து ஒரு கோஆக்சியல் கேபிள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இன்சுலேட்டர் மீடியமாக வந்து ஒரு பாலிமர் எடுத்துக்கலாம். Which can be easily drawn in a textile belt placed around the chest. ஸோ இது வந்து பெல்ட்டாக உருவாக்கி நம்ம செஸ்ட்டில் வச்சுக்கலாம். This sensor is sensitive to the thorax movement, produces a signal proportional to the thorax expansion in terms of changes in variation, which is converted into output voltage and change means of and we have using amplifier. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்சார் வந்து சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுமா, அந்த ப்ரொடியூஸ் பண்ண சிக்னலை வந்து மெஷர் பண்ணி அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி அவுட்புட்க்கு வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஜென்ரலாக திரும்ப ஒருக்கா சொல்கிறேன், இம்பிடன்ஸ் ஃப்ளீஸ்மோகிராஃபினா இது வந்து நான் இன்வேசிவ் மெத்தட். ஏன்னா நம்ம வந்து பாடிக்கு உள்ள நீட்லோ இல்லை வேறு ஏதாவது டூலோ இன்சர்ட் பண்ண போகிறதில்ல, பாடிக்கு வெளியே தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டியாக்கில் வந்து ஹார்ட்டோட
இம்பிடன்ஸ் வேல்யூவை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா 4 ஆம் இல்லைனா காஃப் ஏரியாவில் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ வீனஸில் பார்த்தீங்கன்னா லெக் ரீஜனில் வந்து நல்லா டைட்டாக கஃப் பண்ணிவிட்டு அந்த கஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணி திரும்பவும் பிளட் எல்லாம் ஒரு இடத்துல கிளாட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் அதை லூஸ் பண்ணி பிளட்டை வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ பண்ண வைப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் ஃப்ளோகிராஃபியோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரோடு வச்சுருப்போம். சாரி 2 இல்லை, பேரலல் எலக்ட்ரோடு வச்சுருப்போம். ஸோ ஒரு எலக்ட்ரோடு வச்சா அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 எலக்ட்ரோடு இன்புட்னா சேம் 2 எலக்ட்ரோடு வந்து அவுட்புட்டுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இன்புட் எடுப்போம், இன்புட்டுக்கு வந்து சிக்னல் கொடுப்போம், ஒரு இடத்துல வந்து அவுட்புட் எடுப்போம். ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா அந்த நம்ம ஏர் அதுக்கப்புறம் நம்ம ப்ரீத் பண்ணும்போது அதோட ஏர் இல்லைனா நம்ம செஸ்ட் மூமெண்ட்டு இல்லைனா தோராக்ஸ் மூமெண்ட் அந்த மாதிரி மூமெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீசோஎலக்ட்ரிக் சென்சாரில் வந்து இது கோஆக்சியல் கேபிள் ஆர்ஸ்டிப்பு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம சென்சாரில் டிட்டர்மைன் பண்ணி ஆம்ப்ளிஃபையரை வச்சு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம பெல்ட் ஷேப்பில் கூட கொண்டு வரலாம். நம்ம எப்படி இது பார்க்குறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாத்திங்காக வேணும்னா கிளாத்தாக கொண்டு வரலாம், இல்லை எனக்கு கிளாத்தாட்ட வேணாம் அப்படின்னா பெல்ட் ஷேப்லேயும் கொண்டு வரலாம். ஸோ அது வந்து டிபெண்டிங் அப்பான் த யூசர் சாய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற வேறு வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.